ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இயரிங் ஹால் வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஏப்ரல் 14th தமிழ் நியூ இயர் அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து இமீடியட்டாக என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஐ எம் ரெக்கார்டிங் இட். மோஸ்ட் ப்ராபப்ளி எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் ரொம்ப ஃபேவரட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிகர் சைஸ் ஜும்காலாம் பார்த்துருப்போம். அண்ட் பார்ட் 2ல் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் ஆஃபீஸ் போகும் மிஷில் வேர் பண்ணுறதுக்கு சிம்பிளாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். குர்த்தி செட்ஸ் வேர் பண்ணுறீங்க, இல்லைன்னா சல்வார் வேர் பண்ணுறீங்கன்னா ஸோ அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த இயரிங் செட்ஸ் எல்லாம். இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இயரிங்ஸ் மட்டும் இல்லை, அதர் திங்ஸ்மே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹேர் பேண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் கிளிப்ஸ் இருக்குது. அப்படி பல விஷயங்கள் அவங்க சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட பேஜ் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அண்ட் பார்ட் 1ல நான் சொன்ன மாதிரி இது ஸ்பான்சர் வீடியோ, இல்லைன்னா அவங்க எனக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் அனுப்புனாங்க அப்படிலாம் கிடையாது. நான் என்னுடைய ஓன் மணி ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச இயரிங்ஸ் எல்லாம் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயரிங் தான். பார்ட் 2ல் மேலே பார்க்க முச்சில் டாப்பில் வந்து இதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, பீகாக் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லி இங்கே ஒரு ஜும்கா இருக்குது, அதோட சின்னது ஒன்று. அண்ட் அது கீழே அதே மாதிரி இன்னொரு ஜும்கா. ஸோ இது கலர் நீங்கள் ரொம்ப க்ளோஸ்லி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி நேவி ப்ளூ ஷேட் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஐ பிலீவ் 49 rupees நினைக்கிறேன். பட் ஐம் நாட் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஹேங்கிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரைஸ் வைஸ் எனக்கு ரீசனபிளாக இருந்தது. அந்த மாதிரி இந்த ஷேட்மே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக நம்ம வேர் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஒன். அண்ட் இந்த பீகாக் பேட்டர்ன் வந்து இப்போ ரொம்ப காமன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் தான் இருக்குது. ஈவன் இந்த ஹால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக இதே மாதிரி பீகாக் ரொம்ப வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயரிங். ப்ராடக்ட் நம்பர் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் இப்படி நான் க்ளோஸரில் காட்ட முடிச்சல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கக்கிட்ட கேட்கலாம் இந்த இயரிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அவங்களோட பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸோட இமேஜஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு 500 to 600 rupeesக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 600 rupees ஆர்டர் பண்ணினதுக்கு அவங்க 2 to 3 இயரிங்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதில் இந்த இயரிங் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சில்வர் ஆக்சிடைஸ் கலரில் இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பீகாக் இருக்குது. பீகாக் ஃபெதர் ஓப்பன்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. பூ இப்படி இருக்கிறதால இப்படி தலைகீழாக வச்சு அப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் கீழே ஹேங்கிங் இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங். ஸோ இது வந்து சிம்பிளாக ஏதாவது குர்த்திஸ் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஈவன் இந்த குர்த்தியோடவே பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்குது. அவங்களுடைய பேஜில் நான் பார்த்த வரைக்கும் இதே மாதிரி இயரிங்ஸ் வந்து 40 to 50 rupees அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ஹேங்கிங்காக இருக்குது. நான் பொதுவாக இதே மாதிரி இயரிங்ஸ் வேர் பண்ண மாட்டேன். பட் இந்த இயரிங் செலக்ட் பண்ணினது நான் தான். சின்ன டேமேஜ் இந்த இடத்துல இருந்த மாதிரி இருக்குது. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருந்த மாதிரி இருந்தது. மற்ற இயரிங்ஸில் உங்களுக்கு 50 rupeesனால் இது 60 or 70 இருந்த மாதிரி இருந்தது. பட் டோட்டலி ஒர்த் த ப்ரைஸ். இந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் வேர் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களோட சைட்ஸில் இதே மாதிரி லாங் ஹேங்கிங் மாதிரி இருக்கிற இயரிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது. இது வந்து இண்டிவிஜுவலாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இது கூட செட் ஆஃப் 4 to 5 இருந்திருக்கும். பட் அதுலேருந்து இதை மார்க் பண்ணி சர்க்கிள் பண்ணி அனுப்பி கொடுத்தேன் இந்த இயரிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு இயரிங் தான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பீகாக் வந்துருச்சு. அண்ட் இந்த பீகாக் வந்து ரொம்ப ப்ராடராக இருக்குது. டாப் வந்து அகெயின் இதுலேயும் பார்க்க பீகாக் மாதிரி இருக்குது, சைடு ஹேங்கல் பீகாக். அண்ட் அதுக்கப்புறம் இது ட்ராப் வந்து பீகாக்கோட ஃபெதர் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி 3 to 4 லேயர்ஸ் இருக்குது. 1 2 3 4 லேயர்ஸில் பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்குது. அண்ட் இதில் கலர் காம்பினேஷன் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்த மாதிரி இருக்குது. இந்த இயரிங்கோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகத்தில் இல்லை டு பி ஆனஸ்ட். இது ஃப்ரீயாக வந்த இயரிங்காக இல்லைனா நான் தான் இதை செலக்ட் பண்ணேன்னா அதுவே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சூன் ஏதாட்டும் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயா போகிறேன்னா நான் வேர் பண்ணணும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேக் டு ஆஃபீஸ் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி உள்ள சுச்சுவேஷனில் என்னைக்காட்டும் கொஞ்சம் ஹெவியாக ட்ரெஸ் வேர் பண்ணுறேன்னா அன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டெய்லி பேஸஸில் கண்டிப்பாக வேர் பண்ண முடியாது. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எத்னிக் சென்ஸில் அண்ட் கொஞ்சம் ஹெவி ட்ரெஸ்ஸஸோட வேர் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அமேசான்
ஈவன் இன்ஸ்டாகிராம்ல பல இடத்துல இந்த மாதிரி இயரிங்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப காமனான ஒரு இயரிங். பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணலாம். உங்கள் குர்த்தி செட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து கிரேட் மேட்சாக இருக்கும். அண்ட் எந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து ஐ எம் ஷுர் 49 ருபீஸ். 49 ருபீஸ்க்கு ஜென்யூனாக எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஈவன் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பிகர் சைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தே சார்ஜ் 89-90 ருபீஸ் இல்லைனா 100 நினைக்கிறேன். பட் அதுக்கு கம்பேரிட்டிவ்லி இது 50 ருபீஸ்க்கு ரீசனபிளாகவும் அதே மாதிரி எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க டேமேஜோ இல்லைன்னா டிஃபெக்டோ இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஐ எம் ரியலி ஹாப்பி. இந்த இயரிங் வந்து நீங்கள் பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இயரிங்கை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க பேஜில் நான் போய் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின இயரிங் சொன்னிங்கன்னா அது இதுதான். ஆல்மோஸ்ட் இந்த இயரிங்க்கு மேட்ச் ஆகுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு இயரிங் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்தெந்த ஷாப்பிங் சைடு இருக்கோ எல்லா சைட்லேயும் இதே மாதிரி இயரிங் கண்டிப்பாக இருக்கும். ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 60 to 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இது வந்து அகெயின் 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். கோல்டன் சரி இருக்கிற மாதிரி இல்லை கோல்டன் டச் இருக்கிற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸோட நீங்கள் இதை ஈஸியாக வேர் பண்ணலாம். ஈவன் இந்த ட்ரெஸ்ஸோடவே இது அழகாக மேட்ச் ஆகுது. இதில் நான் சூஸ் பண்ணது கோல்டன் ஷேட். பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் சில்வர் இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும் அது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது நான் எடுத்ததுனால சரி இது கொஞ்சம் கோல்டன் ஷேடில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஷேட் பிக் பண்ணேன். நான் வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். இந்த ஹால் வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ஹெவியான பெரிய இயரிங்ஸில் இருக்க போதில்லை. ரொம்ப டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னா ஆஃபீஸ் போகிறீங்க பேக் டு ஒர்க் அந்த சுச்சுவேஷனில் குர்த்திஸோட பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த ஒரு இயரிங்குமே இருக்குது. டாப் எப்படி இருக்குன்னா ஒரு லீஃப் ஒரு ஸ்டெம்ப் வந்து அதில் லீவ்ஸாக இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜும்கா இருக்குது. இதோட ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா 49 ருபீஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் சில்வர் ஷேடு இருந்தது. என்கிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த ஷேட்க்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். பட் நீங்கள் ஆக்சிடைஸ் சில்வர் ரொம்ப விரும்புவீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். ஒரு பிகர் சைஸில் இருக்கிற சில்வர் ஷேடில் இருக்கிற ஒரு கம்மல். நம்ம இப்போ பார்த்த இந்த ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் சில்வர் அப்படிம்பாங்க. ஒரு மாதிரி பிளாக்கிஷ் சில்வர் ஷேட் மாதிரி இருக்கும். இதாக இருக்கட்டும் இல்லைன்னா இதுவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிடைஸ் சில்வர். பட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து ப்ராப்பர் சில்வர் ஷேடில் இருக்குது. அண்ட் நான் இதே மாதிரி இயரிங்ஸ் வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். பட் எனக்கு அந்த போஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த போஸ்ட்டில் இதே மாதிரி தான் ஒரு கையில் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதே மாதிரி நீங்கள் ஒரு சில்வர் ஷேட்ஸ் விரும்புவீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சென்டரில் ஸ்டோன், அதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து சாந்த்பாலி ஸ்டைலில் வந்து அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 சின்ன இந்த ஒயிட் கலர் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இயரிங் வந்து கொஞ்சம் பிகர் சைஸில் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நாட் 49 ருபீஸ். இது வந்து 70 நினைக்கிறேன். 70 இல்லை 75 ருபீஸ். நீங்கள் சில்வர் ஜரியில் ஏதாட்டும் குர்த்திஸ் இல்லைனா அது மாதிரி துப்பட்டா வேர் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த பர்டிகுலர் இயரிங் வந்து நல்லாயிருக்கும். சில்வர் ஜரி இருக்கிற க்ளோதிங்கோட இந்த இயரிங் வில் கோ வெல். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹால் வீடியோ முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Bye bye.